கிருபையுள்ள ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த 3வது உயிர்த்தெழுந்த நாள் காலவேளையில் தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொண்டு வந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து எங்கள் மத்தியில் கூட்டி சேர்த்த எல்லா பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கால நிலைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். பாடுகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவரே தெய்வீக ஞானம், தெய்வீக அபிஷேகம், தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டப்பா. நல்ல பாட கத்தர் உதவி செய்யுங்க. உடைய வாயில துதியை கொடுங்க ஆண்டவரே, பயங்களை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல செய்திகளை தாரும், ஆராதனை தாரும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த கத்தர் பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அலங்காரமா
பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். திரும்ப அவசரப்பட்டு போகாதேன்னா, இந்த ஒரு வாரம் இந்த பிள்ளைகள் எடுத்த முயற்சி, ஒருவேளை பேரண்ட்ஸ் கூட நினைச்சிருக்கலாம் இவங்க எல்லாம் ஏன் சர்ச்சுக்கு போறாங்க. நானே நேத்து தான் பார்த்தேன். நேத்து தான் நாங்கள் சாயந்தரம் வந்து ஜெபம் பண்ண வரும்போது இந்த பிள்ளைகள் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, பாட போறாங்க. எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா சின்ன பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து நின்று பாட்டு பாடுறது என்பது என்னுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். இயேசு யார்? பிதாவுக்கு நேசகுமாரன், பிரியமான குமார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவர். நேசகுமாரன் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் பேசுங்க. நேசகுமாரன் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். அவர் நம்மேல வைத்த அன்பினால இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார்? வந்தார். தேவனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார்? வந்தார். அவர் நம்மேல வைத்த அன்பு, இயேசு நம்மேல வைத்த அன்பின் நிமித்தம் எங்க வந்தார்? உங்க வீட்டுக்கு வந்தாரா? பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பூமிக்கு வந்த இயேசு இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்காரா? பூமிக்கு வந்த இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்காரா? சொல்லலாம், வாழ்க்கையில் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேர் வீட்டில் என்ன இல்லை? யார் இல்லை? நீங்க எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் நல்லா பேசுங்க. அமைதியா உட்கார்ந்து இருக்காதுங்க. நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? இயேசு எனக்குள் இருக்கிறார். ஆமென் ஆமென். உங்க வீட்டில் இருக்கிறாரா? உங்க பிள்ளைகளோடு இயேசு இருக்கிறாரா? இருக்கிறார்னா சத்தமா சொல்லணும், அது விசுவாசத்தோட சொல்லணும். இருக்கிறார். ஆமென். இயேசு என் வீட்டில் இருக்கிறார். இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு என் பிள்ளைகளோடு இருக்கிறார். இயேசு என் குடும்பத்தில் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இயேசு என்கிற ஒருவர் என் குடும்பத்துக்குள்ள இருக்க காரணம், என் குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்க காரணம், இயேசு என்னை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இயேசு என் பிள்ளைகளுக்குள்ள இருக்க காரணம், இயேசு என் பிள்ளைகளை என்ன செய்கிறாரா? நேசிக்கிறார். அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மேல வைத்த அன்பினால தான் அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், என் குடும்பத்திலே வாழ்கிறார், என் வீட்டிலே வாழ்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார், எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த இயேசு பிதாவுக்கு நேசகுமாரன். அந்த பிதாவுக்கு நேசகுமாரனாகிய இயேசு என்னுடைய தகப்பன். அவர் என்னை நேசிக்கிறவர். அவர் என்னை எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலையில் ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நேற்று தினத்தில் நான் நேற்று
ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிக்கும்போது பல நேரங்களில் இன்னைக்கு தம்பி ராஜா நான் பின்னால் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார்ல, அவங்க கேட்டார். என்ன கேட்டார்? உங்ககிட்ட எப்படி ஆண்டவர் வந்து பேசுகிற அப்படி தானே கேட்டா நீ? சரி, அப்படி தானே கேட்டாங்க. உங்ககிட்ட தானே கேட்டார். உங்ககிட்ட தான் கேட்டார். எப்படி கேட்டார்? ஆண்டவர் எப்படி பேசுறார்? நீ என்ன பதில் சொன்ன? பைபிள். அது ஏன் பயந்து சொல்ற? பைபிள் மூலமா ஆண்டவர் என்ன என்கிட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு அவளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது ஏற்கனவே வாசித்த பகுதியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அன்னைக்கு வாசிக்கும் போது வேதம் வாசித்த பகுதியிலிருந்து நீங்கள் அந்த வேதத்தை திரும்ப படிக்கும்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு புதிய வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டுவார். அது எத்தனை பேருடைய அனுபவத்தில் இருக்க எனக்கு தெரியல. நீங்கள் நேற்று படித்த அதே வேத பகுதியை இன்னைக்கும் படித்து பாருங்க. நேற்று வெளிப்படுத்தாத ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற உறவு, அந்த வேதத்தின் மேல நமக்கு வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த 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 ரெவலேஷன், வெளிப்பாடு நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும். இப்படிதான் நான் நேற்று வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். நேற்று வேதத்தில் வாசிக்கும் போது நான் 1 கொரிந்தியர் அதிகாரத்தை திரும்ப புரட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் 1 கொரிந்தியரை படிச்சுக்கிட்டு இருந்தேன்? போன வாரம் என்ன செய்தியை கேட்டோம்? பிசாசின் தந்திரங்களை என்ன செய்யணும்? பிசாசின் தந்திரங்களை என்ன செய்யணுமா? ஆமா, இன்னைக்கு தந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வசனத்தை அப்படியே படிக்கும்போது இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை திரும்ப வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிக்கும் போது நேற்று 2ஆம் அதிகாரம் அவனுடைய 9ஆம் வசனத்தை நேற்று மறுபடி நான் அந்த வேத வசனத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த அதிகாரம் முழுவதும் நான் படித்தாலும் ஆனால் அந்த 9வது வசனம் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தின ஒரு வசனம். அது என்ன? அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். முதல் வார்த்தையே எப்படி சொல்லுங்க? எழுதி இருக்கிறபடி. இப்ப கேள்வி கேட்போம் உங்ககிட்ட, படிங்க. எழுதி இருக்கிறபடி. தோத்திரம். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்லா கவனிங்க. கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றல. எது தெரியுமா? ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. எது? ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போகிறேன், என் பிதாவினிடத்திற்கு போகிறேன். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன்? இப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த ஸ்தலத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோமா? இல்ல, ஆனா கேட்டிருக்கோம். எப்படி கேட்டிருக்கோம்? வசனம் இப்ப நான் சொல்றதுனால நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கேட்டிருக்கீங்க. அதை இருதயத்தில் சிந்திக்கிறோமா? சில நேரங்களில் நம்ம பரலோகம் எப்படி இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பார்த்தா பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியும். 21ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்றத குறித்து அங்க யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை சொல்லி இருக்கிறார். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்யிருப்பேன்? சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். இவைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எப்படி கேட்கிறோம்? வேதத்தை படிக்கும் போது, நாம் ஊழியக்காரர்கள் சொல்லும் போது இந்த வசனத்தை கேட்கிறோம். ஆனால் இவைகளை நாம் என்ன செய்வதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பரலோகம் என்கிற ஒன்று உண்டு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தை,
இந்த பரலோகத்தை நம்முடைய கண்கள் காணல, ஆனா நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அப்போ இது யாருக்கு கொடுக்கப்படும்? இது பவுல் சொல்றார் பாருங்க, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆண்டவரிடத்துல நீங்க அன்பு கூர்ந்தா ஆண்டவர் சம்திங் உங்களுக்கு கொடுக்க போறார். ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். அதுதான் பவுல் இங்க சொல்றார். ஆனா அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை அவர் சொல்றார் பாருங்க, எழுதி இருக்கிறபடி. எப்படி? அப்ப எங்கேயோ எழுதி இருக்கு, எங்கேயோ எழுதி இருக்கு, எங்கேயோ இல்ல, ரோட்ல செவுத்துல எல்லாம் எழுதல, வேதத்துல எழுதி இருக்கிறார். இந்த வார்த்தையை ஏற்கனவே தேவன் ஆவியான ஒரு மூலமாக எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யல, தோன்றவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பவுல் சொல்றார், 10ஆம் வசனத்துல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால என்ன செய்கிறார்? சொல்லுங்க, எதை வெளிப்படுத்துறாரா? எதனால வெளிப்படுத்துறார்? இப்ப பரலோக ராஜ்யம் உண்டு என்று சொல்ல கேட்கிற உனக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு, இது எப்படி உனக்கு வெளிப்பாடு கிடைக்கும்? தேவ ஆவியினாலே. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த வெளிப்பாடு தரார். அப்படிதானே? சொல்லுங்க ஆமென். அடுத்த வசனத்துல சொல்றார், தேவன் அவைகளை தமக்கு ஆவியினாலே என்ன செய்கிறார்? பவுலுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தாருங்க. பவுலுக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனாலதான் அவர் சொல்றார் கலாத்தியர்கள் நிருபத்துல, அவர் சொல்லும்போது, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், 14 வருஷத்துக்கு முன்னால அவர் 3ஆம் வானம் வரை என்ன செய்து பண்ணாராம்? எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவர் போனாரு, ஆனா அவர் என்பதை அவர் என்ன செய்யல, தன்னை வெளிப்படுத்தவில்லை. அப்போ ஆண்டவர் தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நமக்கு சில பரலோக தரிசனங்களை, பரலோக ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென், ஆமென். பரலோக தரிசனம். அப்போ இந்த பரலோக தரிசனத்தை வெளிப்படுத்துகிறவர் யார்? ஆவியானவர். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்றார், நான் கர்த்தருடைய நாளிலே, பத்மோ தீவில் இருக்கும்போது கர்த்தருடைய நாளிலே நான் என்னவாய் மாறினேன்? ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டேன். ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்ட போது ஆண்டவருடைய சத்தத்தை நான் என்ன செய்தேன்? கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்த ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு நான் சொல்லுவதை நீ என்ன செய்? எழுது என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் சொல்லும்போது அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் வீற்றிருக்கிறவர், வெண்மையும் சிவப்புமானவர், அப்படி என்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த பரலோகத்தை குறித்ததான ஒரு பெரிய வெளிப்பாடு யாருக்கு கிடைத்தது? யாருக்கு கிடைச்சது? யோவானுக்கு கிடைச்சிச்சு. நீ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு 12 பேர் இருந்தாங்க. ஆனா இந்த யோவானுக்கு கிடைத்த இந்த பரலோக தரிசனத்தை போல வேற யாருக்கும் கிடைக்கல. ஆனா யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேரும் மறுரூபமலைக்கு போகும்போது, யோவான் 17 17வது அதிகாரத்தில் அங்க ஒரு சம்பவம் நடக்கல, வானம் திறக்கப்பட்டது. அப்ப அவன் சொல்றான், நம்ம இங்கே இருந்துடலாம், அப்படிதானே? உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்க இருக்கு. அப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க. ஆனா யோவான் கண்ட தரிசனம் ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனம். இந்த பூமியிலே நடைபெற போகிறவைகள், சபைக்கு உண்டாகிற உபத்திரவ காலங்கள், இந்த தேசத்துல நடக்கிற எல்லா காரியங்களை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். அப்போ ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இப்ப நான் கேட்கிறேன், எழுதி இருக்கிறபடி ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தணும். எங்க எழுதி இருக்கிறார்? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதி இருக்கிறாரே. ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அதை வெளிப்படுத்துவாரா? சொல்லுங்க, வெளிப்படுத்துவாரா? இந்த பக்கம் அமைதியா இருக்காங்க, இவங்களுக்கு வேண்டாம், நீங்க தான் நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. வெளிப்படுத்துவாரா? சரி, எங்க தான் இருக்கும்னு சொல்லுங்க. எங்க இருக்கும்? என்னம்மா உஷாவில வாயில ஏதோ சொல்றா, என்ன இருக்கும்? எங்க இருக்கும்? பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். அது உண்மை, பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். ஏன்னா நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா
நிறைய தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுவதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகள், அப்படிதானே? சொல்லப்பட்டவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே பவுல் சொல்றார், எழுதியிருக்கிறபடி. யார் எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இப்ப நீங்க வாசிங்க 64:4 படிங்க. ஏசாயா 64. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும். இங்க பவுல் என்ன சொல்றாரு? ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்க ஏசாயா என்ன சொல்றாரு? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் சொல்லுங்க கேட்டதில்லை. தூக்கம் வருதோ? ஒருவரும் கேட்டதில்லை. ஆமா, அப்படின்னா காதால கேட்டதில்லை, உணர்ந்து இல்லை. அப்புறம் அது சொல்றாரு, கண்டதும் இல்லை. இதைத்தான் பவுல் கோட் பண்றாரு. பவுல் சொல்றாரு, இன்னொரு வசனம் கூட சொல்றேன். 52:15 படிங்க. 52:15. ஏசாயா 52:15. இதெல்லாம் உங்க பைபிள்ல நோட் பண்ணி வைக்கணும், எங்க எழுதி இருக்கு. படிங்க, அதேதான். காண்பார்கள், அறிந்து கொள்வார்கள். இந்த 2 வசனத்தை தான் பவுல் மையமாக வைத்து என்ன செய்கிறார் சொல்லுங்க? எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் என்ன செய்யல? தோன்றவும் இல்லை. அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதான தேவன் நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்? இப்போ நீங்க ஆலயத்துக்கு வரும்போது நிறைய பேர் வீட்டில் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? சிலர்லாம் போய் ரெடி பண்ணலான்னு இருப்பாங்க. சிலர் ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தங்கச்சை கேட்டேன் காலையில், ஏமா லேட்டு? ஒரு ஆள் சொல்லிச்சு ஆட்டோ லேட்டு. இன்னொருத்தர் சொன்னாங்க எனக்கு காலையில் சாப்பாடு லேட். என்ன சாப்பிட்டேன்னு? பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருமே அப்படின்னு சொன்னவட்ட. அப்போ சாப்பாட்டுனால லேட், சண்டே ஸ்கூலுக்கு லேட். ஸோ நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். சிலர் ஆயத்தம் பண்ணிட்டோம், சிலர் ஆயத்தம் பண்ணல. ஆனால் ஆண்டவர் நம்மேல வைத்த அன்பினால நமக்கு சிலதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வசனத்தை இன்னொரு வேதாகம மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது அப்படின்றத நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. ஆரம்பத்தில் இங்க என்ன சொல்லுது? எழுதியிருக்கிறபடி தேவன் அன்பு கூறுகிறவர்கள், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அவைகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு, வேதாகம மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, கண் கண்டிராத, காது கேட்டிராத, மனுஷனுடைய இருதயத்தில் எழுதிராத காரியங்களை தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். எப்படின்னா, எப்படி பண்ணியிருக்காங்க? பின்னால உள்ளதை முன்னுக்கும் முன்னால உள்ளதை பின்னுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டாலும் அந்த கண்டென்ட் சரியா இருக்கு. என்ன? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, ஆண்டவர் எனக்காக, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் சிலவற்றை நான் இதுவரை பார்த்ததில்லை, சிலவற்றை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனால் என் இருதயத்தில் சில காரியங்கள் தோன்றி இருக்கிறது. ஆனால் நான் கண்டிராத சில காரியங்களை
தேவன் 2025 காண செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதை ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நீ இதுவரை கண்டிராத நன்மைகள், நீ இதுவரை கண்டிராத பல நன்மையான ஈவுகளை 2025 தேவன் உனக்கு காண செய்ய அவர் வல்லவர் என்பதை இந்த காலவேளையில் உன்னுடைய காதுகள் கேட்க தேவனுடைய ஊழியராயிருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நான் அவரை நேசிக்கிற எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த நன்மை என்ன, அந்த ஈவு என்ன, அதை இந்த காலவேளையில நாம் அறிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போவோமானால் நிச்சயமாகவே நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலவேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு ஈவு என்ன என்றால் யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே யாக்கோபு என்கிற தேவ மனிதர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களில் ஒருவனாகிய ஊழியக்காரனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், அந்த முந்தின பகுதி எழுதும்போது சொல்றார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நீ உத்தமனாய் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதுனாலே உன்னுடைய வாழ்க்கையில சில நேரம் எதை நீ சகிக்க வேண்டும் என்றால் சோதனைகளையும் பாடுகளையும் சகிக்க வேண்டும். சோதனைகளையும் பாடுகளையும் ஏன் நாம் சகிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், தேவன் என்னை புடமிடுகிறார், நான் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் சில பாதைகளை, சில வழிகளை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் இந்த உபத்திரவத்தின் பாதையில, இந்த சோதனையின் பாதையில ஜீவ கிரீடம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனிதன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறான், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான், எத்தனையோ சோதனைகளை தாண்டுகிறான். சமீபத்தில் நான் ஒரு செய்தி படித்தேன். தமிழ்நாட்டை சார்ந்ததான ஒரு தம்பி ஒரு விளையாட்டு போட்டியில 13 முறை ஈக்குவல் அப்படியே போட்டி போட்டு ஒரு ஜப்பான்காரன் ஒரு விளையாண்டு கடைசியில் என்ன செஞ்சிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். சோ அந்த ஜெயிப்பது, அந்த வெற்றி என்பது சாதாரணமான வெற்றி அல்ல. அந்த வெற்றி பெற்ற உடனே பல லட்சங்கள் கிடைச்சிருக்கு, பல அவார்டு கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் சாதாரணமாய் கிடைப்பதல்ல. அவன் அதற்காக என்ன செய்தான், அவன் பாடுபட்டான், பிரயாசப்பட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு சொன்னா சும்மா தரமாட்டார் ஆண்டவர், சும்மா தரமாட்டார். நீ எதை சகிக்கணும்? பாடுகளையும் சோதனைகளையும் சகிக்கணும். பாடுகளையும் சோதனைகளையும் சகிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில பாடுகள் மத்தியில நீ பரமனை தேட வேண்டும். பாடுகள் மத்தியில இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். பாடுகள் மத்தியில இயேசு வேண்டாம், உலகம் போதும் என்று சொன்னால் உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாடுகள் மத்தியில தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரா? வாக்குத்தத்தம். இன்னைக்கு கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பவுலை போல தைரியமா சொல்ல முடியுமா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் சொல்லுங்க என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். தப்பா சொல்லக்கூடாது வார்த்தைய. ஆமா, நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை யாக்கோபின் மூலம், சோதனை சகிக்கிற மனுஷன். ஏன் சோதனை? உன்னுடைய வாழ்க்கையில உன்னை புடமிடும்படியாய், உன்னை விசுவாசத்திலே நிலைநிறுத்தும்படியாய், உன்னை கர்த்தருக்கேற்ற விதத்திலே ஆண்டவர் உபயோகப்படுத்துவதற்காக
ஆண்டவர் இந்த பாதையில நடத்தி கொண்டு போகும்போது நீ ஆண்டவருடைய அன்பை விட்டு மட்டும் மாறிடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பிலிருந்து நீ பின்வாங்க கூடாது. பவுல் அதான் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ மரணமோ ஏது வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை யாரும் என்ன செய்ய முடியாது. அவனுக்கு நன்றாய் தெரியும், நான் கிறிஸ்துவை நேசிப்பதினால எனக்கு ஒரு நீதியின் கிடைத்த ஆண்டவர் வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு பரிசு பொருளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பூமியில நீங்களும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறோமே இந்த விசுவாச ஓட்டம், இந்த ஓட்டத்திற்கு பலன் இல்லை என்று நினைக்காதீர்கள். ஒரு நாள் வரும், தேவன் அதற்கேற்ற பலனை கத்த தருவார். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். நான் உனக்கு என்ன கிரீடத்தை தருவேன்? ஆமா, ஜீவ கிரீடத்தை தருவேன். இந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா இன்னொரு காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளை செய்யணும். என்ன செய்யணும்? வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மன்னிக்கணும், 10ஆம் வசனம். 10ஆம் வசனம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. சிமிர்னா சபையின் தூதனை பார்த்து ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்றார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாதே, பயப்படாதே. காவலில் போடுவான். யார் போடுவான்? பிசாசு போடுவான். அவன் தான் சோதனைக்காரன், அவன் தான் சோதிக்கிறவன், அவன் உங்களை தூக்கி போடுவான். ஆனாலும் ஆமா, எத்தனை நாள் உபத்திரமா? சத்தமா சொல்லுங்க, எத்தனை நாள் உபத்திரமா? நமக்கு சோதனையை கொடுக்கிறவன் 10 வருஷம்லாம் கொடுக்க முடியாது. அவன் எத்தனை நாள் தான் கொடுப்பான்? ஆமா, அதுக்கு அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் ஆகிலும் அப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார், வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று யாக்கோபு சொல்றார். இங்க யோவான் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாத. காய்ச்ச வந்தா பயப்படாத, தலைவலி வந்தா என்ன செய்யாத, பயப்படாத. ஐயோ தலைவலி வந்துட்டு காய்ச்ச வந்துட்டேன்னு பயப்படாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் நிமிஷம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 10 நாள் உனக்கு உபத்திரம் வரும், காய்ச்ச வரும், தலைவலி வரும், எல்லாம் வரும். ஆனாலும் ஆனாலும் அந்த 10 நாளுல நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? இந்த சிமிர்னா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உபத்திரம் வரும்போது நீ எப்படி இருக்கணும்? பக்கத்துல சொல்லுங்க, உபத்திரம் வரும்போது உண்மையாயிரு. நேரம் மோத்த பார்த்து சொல்லுமா, உபத்திரம் வரும்போது பாடு வரும்போது உண்மையாயிரு. யாருக்கு உண்மையா இருக்கணும்? யாருக்கு உண்மையா இருக்கணும்? ஏன் உண்மையா இருக்கணும்? நான் உண்மையா இருந்தா தான் ஆண்டவர் எனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை பாடுகளின் வழியாய் நடத்துகிறார். நான் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை உபத்திரவத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை எந்த சூழ்நிலைமையிலும் அவன் உண்மையா இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. யோபு கிட்ட பிசாசு போய் நின்னான்ல, ஆண்டவர் சொன்னார், நீ சோதிச்சுக்கோ, என்ன வேணாலும் செய், ஆனா அவன் ஜீவனை மட்டும் எடுக்க உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. எல்லாம் இழந்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். ஆமென் சொல்லுங்க, எப்படி இருந்தான்? உத்தமத்தில் அவன் என்ன செஞ்சான்? அவனை குறித்து வேதம் சொல்லும்போது, என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்தேன், என் வாயோடு நான் உடன்படிக்கை செய்தேன். எத்தனை ஒரு அருமையான ஒரு டெடிகேஷன். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், நான் இழந்தது எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார் என்கிற நம்பிக்கையில தான் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண் அவரை என்ன செய்யும்? ஆமா, அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது ஒன்று, மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உன்னுடைய ஆவிக்குரிய வார்த்தை, உன்னுடைய ஆவியிலே நீ சொல்லணும், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறத அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண்ணை பார்க்கும். எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, இந்த பூமியிலே தேவன் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என் கண் இப்பவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குங்க. என் கண் இப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. காலம் வரும்போது கர்த்தர் அதை தருவார். ஆமென்.
அவதான் சொல்றாரு, நீ உண்மையாயிரு. எவ்வளவு நாள் வரை உண்மையா இருக்கணுமா? மரண பரியந்தான். 10 நாள் உபத்திரவா, ஆனா மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? ஆமா, வீட்டுக்காரனுக்கு உண்மையா இரு, உன் மனைவிக்கு உண்மையா இரு, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க. மரண பரியந்தம் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறது, நீ உண்மையாயிரு. ஏன்னா நீ அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளை. தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவதனால ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ எனக்கு மரண பரியந்தம் எப்படிதான் இருக்கணும். யாரெல்லாம் வந்து பொய் சொன்னாலும் சரி, யாரெல்லாம் வந்து உன்னை வேறு விதமா சொன்னாலும் சரி, நீ ஆண்டவருக்கு உண்மையாக நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எத்தனை நல்லவர் தெரியுமா? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று பரிசு, கிஃப்ட். அது என்ன தெரியுமா? ஜீவ கிரீடம். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து ஆண்டவருடைய வருகை மட்டும் மரண பரியந்தம் நான் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கு உண்மையால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களே எழுதி பாருங்க, ஒரு பேப்பர் எடுத்து, நான் எதுல எல்லாம் உண்மையா இருக்கிறேன், எதுல எல்லாம் உண்மையா இல்லை, எதுல எல்லாம் உண்மையா இல்லை, எதுல எல்லாம் நான் உண்மையா இருக்கிறேன். ஆண்டவர் விரும்புவது நீ உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீ ஆண்டவரை நேசிக்கிறன்னு அர்த்தம். நீ உண்மையா இருந்தா தான் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளை முதலிடம் யாருக்கு கொடுப்பா தெரியுமா? யாருக்கு கொடுப்பாங்க? வேற எதுக்கும் கொடுக்க மாட்டான். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பான், கர்த்தருடைய ஆராதனைக்கு முதலிடம் கொடுப்பான், கர்த்தரோடு பேசுவதற்கு முதலிடம் கொடுப்பான். எல்லாவற்றிற்கும் கர்த்தர் 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 கர்த்தர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க. நீ அதுல உண்மையா இரு, கர்த்தரை தேடுதல உண்மையா இரு. நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு எப்படி வர்றோம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆலயத்துக்கு வர்ற நேரம் எப்போது? நம்ம அதுல உண்மையா இருக்கிறோமா? இப்ப இந்த நோட்டீஸ் கொடுக்க போறேன், இதுல எத்தனை பேர் உண்மையா செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய வேலை கொடுக்க வேண்டிய வேலை. ஆமென். செய்ய வேண்டிய வேலை யாருடைய வேலை? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்வது. ஆமா, நான் இன்னைக்கு கொடுக்கிறேன், நீங்க நீர் பாய்ச்சணும். அப்படின்னா ஜெபம் பண்ணணும். விளைய செய்கிறது யாரு? கர்த்தர் கையில இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரை நேசிப்பதினால இன்னைக்கு ஜீவ கிரீடத்தை நீ பார்த்ததில்லை. ஒரு கிரீடமும் தலையில ஏறல. இன்னைக்கு வர ஒரு மெடல் வாங்கலனா, ஒண்ணு வாங்கல. ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட, எங்க வீட்டில் எல்லாரும் கப்பு வாங்கிட்டாங்க ஐயா, நான் மட்டும் இன்னைக்கு என்ன செய்யல இதுவரையிலும். எங்களுக்கு ஒரு கப்பாவது வாங்கி கொடுங்களேன். ஆசை இருக்குல்ல, நல்லதுதான், நல்லதுதானே அது? அப்படிதானே? இந்த தீபக்கும் அவங்க அண்ணன் இருக்கான், அவங்க வீட்டில் போனீங்கன்னா நிறைய அள்ளிட்டு வந்துடலாம். அவனு 2 பேரும் வாங்கி வாங்கி வச்சிருக்கிற கப்பு அதெல்லாம் அது சும்மா கிடைச்சிச்சா? சும்மா கிடைக்கல. ஒருத்தன் சாப்பிடாமலே கிடந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அவனே போய் அவங்க குளுக்கோஸ் ஏற்றிருக்கான். அந்த அளவுக்கு என்ன வெறித்தனம்! எப்படியாவது சாதிக்கணும். அதனால தான் வாரம் வாரம் என்ன வாங்கிட்டு வரான்? கப்பும் டாலரும் வாங்கிட்டு வராங்க. ஸோ இது உலக பிரகாரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். நான் ஆண்டவருக்கு எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? மரண பரியந்தம் உண்மையா இருப்பேன். ஜீவ கிரீடம். எனக்கு ஒரு கிரீடம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை இயேசுநாதர் என் தலையில சூட்டணுங்க, வேற யாரும் சூட்டக்கூடாது. அப்படிதானே? அந்த கிரீடத்தை பெறணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் நேசிப்பதனால உனக்கு கிடைக்கிற அவார்டு என்ன தெரியுமா? இந்த கிரீடம் தான் மகனே, மகளே. அதை பெற்றுக்கொள்ள நீ எப்படி இருக்கணும்? உண்மையாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்பதாக நீ உண்மையா இருக்க கற்றுக்கொள். எந்த சூழ்நிலைமையிலும் எல்லாவற்றிலும் நீ உண்மையா இருந்தனா ஒருத்தர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. உன்னுடைய குடும்பத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாதுங்க. உனக்குரியதை தேவன் உனக்கு தருவார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு உண்டால் உண்மையாயிரு. கர்த்தருடைய நாளில் ஆராதனைக்கு முதலிடம் கொடு. மற்றுள்ள வேலையெல்லாம் அப்புறம் போயிட்டு செய். எதுக்கு சர்ச்சைக்கு வரல? வேலைக்கு போயிட்டேங்க. நீ முதலிடம் கொடுத்து பாரு.
தானா கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நம்ம ஆண்டவரை நேசிப்பதனால தான் ஓடோடி வரோம். ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. ஆனா நீ ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்தா ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் அன்பு கூறுவர்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணினதை உங்க கண்ணு இன்னைக்கு பார்க்கல, இன்னைக்கு உடைய விசுவாச கண்ணை, உடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். உனக்காய் வைத்திருக்கிறதான அந்த பொக்கிஷம், பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளு. இரண்டாவதாக, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அவருடைய 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் நல்லா எடுங்க, எல்லாம் எடுங்க. நீங்க கொஞ்சம் நிப்பாட்டுமா, இந்த பக்கம் ஒருத்தர் படிங்க. 8ஆம் அதிகாரம், அது தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, இங்கிலீஷா, எதுவா இருந்தாலும் படிங்க. ஒருத்தர் படிங்க. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. தேவனிடத்தில், அதாவது தேவனில் அன்பு கூறுகிறவன், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் யாரால் அறியப்பட்டிருக்கிறான் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் நம்ம இந்தியாவில் இப்போ 145 கோடி, 140 கோடி ஜனம். இந்த 145 கோடியில என்ன மட்டும் ஒருத்தருக்கு தெரியும். யார் அவரு? யாருங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. உங்களை ஏசப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற, உலகத்தில் நம்ம சிஎம் வேணா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் சிஎம் இல்ல. ஆனா உங்களை தெரியுமா? உங்களை அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஸ்டீவன் கேரட் சர்மான்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியுமா? ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும். கேரட் சர்மாவில் இருக்கிற ஸ்டீவன் யார் என்பது ஏசப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உலகம் தெரியாம இருக்கலாங்க, ஆனா உங்களையும் என்னையும் உண்டாக்கின இயேசுவுக்கு நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அறியப்படுத்துகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் தேவனால் நேசிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை உலகமெங்கிலும் அறிமுகப்படுத்துகிறவர் ஆவியானவர். அப்படித்தானே? ஹல்லேலூயா. உங்களை அறிமுகப்படுத்துகிறார் ஆண்டவர். அதனாலதான் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போங்க, என் சுவிசேஷத்தை சொல்லுங்க, நான் உங்களை உலகத்தில் அறிமுகப்படுத்துறேன் உலகத்தில். இப்போ அந்தமான்ல ஒருவேளை புனியாதபாத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பஸ்டில் இருக்கவங்க மட்டும்தான் சிலவருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு நீங்க யாருன்னு தெரியும். அதனால நீங்க ஆண்டவர் அன்பு கூறுவதனால ஒரு பெனிஃபிட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆண்டவருக்கு தெரிகிறேனோ தெரியலையோ அது அப்பாற்பட்டது. என்ன ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார், என்ன அவர் உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஆமா, உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எல்லாம் எங்க போறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியுங்க. பவுல் அதான் சொல்றாரு, தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஐயா, அந்த உலகத்தில் நம்ம வாழ்வது எதற்காக தெரியுமா? இயேசுவுக்கு என்ன தெரிஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு என்ன தெரிஞ்சா, சில நேரங்களில் யாராவது உங்க சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த நேரம் எதிர்பாராத விதமா இன்னொருத்தர் வருவாங்க. அவங்க பார்த்தோன்னா நீங்க என்ன இங்க அப்படிம்போம்ல, உங்களுக்கு உடனே கேட்பாங்க, உங்களுக்கு முதல்ல தெரியுமா? எனக்கெல்லாம் அப்படி நிறைய நடந்திருக்குல்ல, நிறைய நடக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. ஆனால் ஏசப்பா சொல்றாரு, பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ
அவன் தேவனால் இந்த உலகத்திற்கு அறியப்பட்டிருப்பான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க யாருன்னு அறியப்படுவீங்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. ஆமென். யாருடைய பிள்ளை? ஆமா, தேவனுடைய பிள்ளை. நான் யாருடைய பிள்ளை? இது உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு நீங்க தெரியும் நீங்க யாருடைய பிள்ளை. மாம்ச பிரகாரமா நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். நம்ம பேருக்கு முன்னால அப்பா பேர், இல்ல பேருக்கு பின்னால அப்பா பேர் நம்ம இனிஷியல் போடுறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? உனக்கு முன்னால இயேசு இருக்கிறார், அவரோட தகப்பன். அவரில் நீ நேசிப்பாயானால், அவரை நீ நேசிப்பாயானால் இந்த உலகத்தில் அவரே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவார். சிலருக்கு சில இடங்களில் நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் மத்தியானம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு அதாவது என்ன சொல்றது, நான் என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, என்னை யாருமே என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. நான் சொல்றேன், உங்களை யாரு கண்டுக்கிடாம இருக்காங்களோ கவலைப்படாத, இயேசு உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்கிறவர். நீ அன்பு கூர்ந்தா அவரே உன்னை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். நம்ம யாருக்கிட்ட போய் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணாதுங்க. நீங்க உங்களை அறிமுகப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பவுல் சொல்றாரு, ஓ நீ என்னிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூர்வாயானால் நான் உன்னை உலகத்துக்கு தேவன் உன்னை என்ன செய்வார்? நம்மளை அறிமுகப்படுத்தி வச்சவர் அவர் தான். அந்த பூமியில தாயின் கருவில எலும்புகள் உருவாகும் முன்பதாய் என் கருவை அவருடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. என்னைக்கு இந்த பூமியில நான் பிறக்கணும்னு ஆண்டவர் நோட் பண்ணார், என்னைக்கு என் வாழ்க்கை முடியணும், ஆண்டவருடைய கையில என் காலங்கள் இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவர் அறியாம ஒன்றுமே இல்லை. அவர் தான் இந்த உலகத்துக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். அவர் தான் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். அவர் தான். அவர் நம்ம மேல வச்ச அன்பு, இன்னைக்கு நம்ம அவர் மேல வச்சிருக்கிற அன்பு. ஏசப்பா, இந்த உலகத்துல நீர் என்ன வச்சிருப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு வாய் திறந்து சொல்லுங்க. அவர் நல்ல தேவன். அவர் மேல வச்ச அன்புனாலதான் உங்களை என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இல்லைன்னா நம்ம என்னைக்கோ போயிருப்போமே. ஏன் இன்னைக்கு வர வச்சிருக்கிறார்? ஏதோ உங்கள் மூலம் என் மூலம் தேவன் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவதாக, ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமாங்க? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 26 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாம் எடுங்க 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் உனக்கு கொடுத்திருக்கிற கற்பனை கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயானால் எத்தனை தலைமுறைக்கு இரக்கம் செய்வாரா? 1000 தலைமுறைனா நீ உன் பிள்ளை, பேர பிள்ளை, அதுக்கு கீழே சொல்லிக்கிட்டே போலாம். 1000 ஜெனரேஷன், 1000 தலைமுறை. ஐயா, நம்ம இந்த பூமியில இருக்க போறது இல்லை. ஆனா நீங்கள் நான் ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்தால் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகள் சந்தானங்களையும் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமென். உன்னுடைய வேலை காரியங்களை குறித்து, உன்னுடைய படிப்பை குறித்து, உன்னுடைய தொழிலை குறித்து, உன்னுடைய வீட்டின் காரியங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து, குடும்பத்தின் காரியங்களை குறித்து ஆண்டவரே நீரே எனக்கு வெளிப்படுத்தும். நல்ல கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே வெளிப்படுத்தும். நீர் எனக்காய் வைத்திருக்கிறவைகள், எனக்காய் வைத்திருக்கிற நன்மைகள், எனக்காய் வைத்திருக்கிறதான அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நான் இன்றைக்கு பார்க்கும்படி என் கண்களை திறந்திருளும். ஆண்டவரே என் கண்களை திறந்திருளும். வாய் திறந்து கேளுங்க. என் கண்களை திறந்திருளும், என் கண்களை திறந்திருளும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே என்ன என்பதை என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும். எனக்கு நீர் காட்டும். என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே.
நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க வாயை திறந்து, நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறதான ஆகாருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்தது உண்மையானால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரே, 15ஆம் தேதி ஆயிட்டு, இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இந்த 15 நாளில் நான் என்ன செய்யணும்? நான் உமக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு அதை சொல்லி இருப்பேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துகிறவராயிற்றே. ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்காய் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் நம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசுவே நீர் எனக்கு உரிமை பாராட்டும். ஆண்டவரே, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து எவனோ அவனுடைய பெயரை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயர் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில் ஆண்டவரே, நான் இன்னாருடைய மகள் என்பதை விட இயேசுவின் பிள்ளை என்று சொல்வது எனக்கு மேலான ஒன்று. அந்த பெயரோடு கூட நான் வாழ நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் இந்த கால வேளையில நம்மை அர்ப்பணிப்போமா, நம்மை ஒப்பு கொடுப்போமா? நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலையில கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். நேசகுமாரன் இயேசுவை நேசிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம் உண்டு அல்லவா? அதை நாங்கள் சுதந்திரிக்கும்படியா ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான். தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அவருடைய முகத்தை பார்க்கணும். ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலை உண்மையாயிருப்பேன். சொல்லுங்க, எத்தனைதான் இடர்கள், எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, Thank you Lord. அல்லேலூயா. ஆவியானவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரம அழைப்பு பந்தய
இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். அப்பா நீ இயேசுவுக்காய் நான் எத்தனை ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் ஓடுகிறேன், ஜீவ கிரீடத்தை பெறும்படியா ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆண்டவரே என் இயேசுவுக்காக மரண பரியந்தம் நான் உண்மையாயிருந்து அவரை நேசித்து எனக்காய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் மட்டுமல்ல ஆண்டவரே, என் சந்ததிகள், என் சந்தானங்கள், ஆண்டவரே 1000 தலைமுறை மட்டும் எனக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொன்னவர், அந்த இரக்கத்தை, அந்த ஃபேவரை ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல நீட்டுங்க. எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு தேவை என்று சொல்றீங்க? உடைய வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்களேன். ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு வேணும். ஆண்டவருடைய இரக்கம் என் குடும்பத்தின் மேல வேணும். ஆண்டவருடைய தயவு என் குடும்பத்தின் மேல வேணும், என் பிள்ளைகள் மேல வேணும். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த கால வேளையில உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய இரக்கத்தை பாராட்டும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர் செய்யும். ஆராதனைக்கு வந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கத்த சந்தியும். இதுவரை நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்தும். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சுகபத்திரமாய் அடுத்த வார்த்தையில் எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற எல்லா ஜபங்களிலும் தேவனுடைய நாமம் மையப்பட கர்த்தர் உதவி செய்யும். கடந்து போகிறோம், கூட வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சமாதானம் காவலும் இன்னும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.